இதயம் அப்படின்னா இப்போ பாதிப்புகள் ஏன் அதிகமாக வருது? நம்மளுக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு 80 இயர்ஸில் வந்த டிசீஸ் எங்களுக்கெல்லாம் 60ல் வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு இப்போ 70 65க்கு வரும்போது எங்களுக்கு 25 30 35லேயே வருது. வேர்ல்டு வைட் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் அட்டாக். ஹார்ட்டில் இருக்கிற பிளட் சப்ளை வந்து பாதிக்கப்படுது. பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ்க்கே நம்ம கூப்பிடுறோம். எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்னு ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் அது மட்டும் தானா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? 90% பாப்புலேஷனில் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது. இருந்தால் சம்டைம்ஸ் அம்மாவுக்கு இருந்தது அவங்க பொண்ணுக்கு இருக்கும், அப்பாவுக்கு இருந்தது அவங்க இல்ல. பையனுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இருக்கா? மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்மோக்கிங் இப்போ விமென்ல ரேம்பண்டாக இருக்குது. ஸோ அவங்க அந்த ஹேபிட்டை விட்டுட்டு வராங்க, இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறதே யாருமே விரும்புறது இல்லை. அதை தாண்டியும் என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ட்ரெடிஷ்னலாக எல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, எலும்பு கட் பண்ணி பண்ணுறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்ஜரி. பட் அது வந்து ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆர் 30 இயர்ஸ் ஓல்ட் சர்ஜரி. நான் பாடி பில்டர்ஸ் பயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போது மாரடைப்பால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான்ற அடுத்த நாள் வேற மாதிரியான செய்திகள்லாம் வருது டாக்டர். இது ஏன் வருது டாக்டர்? 2 காரணம். ஒன்று வந்து அவங்க வந்து நிறைய சடனாக ஏஞ்சி ஒரு நாள் நான் பாடி பில்ட் பண்ணணும், நான் ஃபிட் ஆகணும் அந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ ரொபோட்டிக்னா என்ன? இப்போ என்னன்னா ரொபோட்டிக்னா பார்த்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அது போய் இல்ல. பண்ணும். ஸோ ரோபாட் ஒரு மிஷின், எண்டோஸ்கோப் மாதிரி 2 போர்ட் உள்ளே போகும். ஆனால் அந்த 2 கையும் கண்ட்ரோல் பண்ணுறது சர்ஜிக்கல் ஹேண்ட். அப்போது இப்படி எடுத்துக்கலாம் டாக்டர். இப்போ என்னன்னா ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணிங்கன்னா ரொபோட்டிக் மூலியமாக போனீங்க அப்படின்னா 100% சால்வ்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எஸ், நீங்கள் ஹலோ வியர்ஸ், வணக்கம். நான் ராமகிருஷ்ணன். பொதுவாக ஒரு தாயோட வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிடுச்சு அப்படிங்கிறத இதய துடிப்பின் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. ஒருவர் உண்மையிலேயே இருக்கிறாரா, உயிரோடு தான் இருக்கிறாரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதும் இதய துடிப்பு தான். நம்ம உடம்புல 1000 பார்ட்ஸ் இருந்தாலுமே இதயம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதை நாம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி கவனிக்கிறது, ஒருவேளை அதற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன, எப்படி அதன் பிறகு நம்ம நடந்துக்கணும், யார் யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வயது வித்தியாசம் இல்லாமல் எந்த விதமான இதய சம்பந்தமான நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார் டாக்டர் முகமது ரெகான் சையத், சீனியர் கன்சல்டன்ட், ரோபோட்டிக் கார்டியாக் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரீம்ஸ் ரோட்லேருந்து இணைஞ்சிருக்காரு. பேசலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். டாக்டர், முதல்ல இதயம் அப்படின்னா பாதிப்புகள் இப்போ அதிகமாக வந்துருச்சு. இப்போ பாதிப்புகள் ஏன் அதிகமாக வருது? ஒன்று லைஃப் ஸ்டைல், இன்னொரு ஸ்ட்ரெஸ், ஜாப் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ஓவரால் ஹேபிட்ஸ் ஒருத்தருது. நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா பார்த்தீங்கன்னா, தாத்தா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க பண்ண வாக்கிங், அவங்க ஹார்ட் ஒர்க் நம்மளோட ஜாஸ்தி. நாங்கள் வந்து பக்கத்து போனால் கூட பைக் எடுத்துக்குவோம், கார் எடுத்துக்குவோம், நடந்து போக மாட்டோம். ஸோ அந்த விதத்தில் நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது. ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஓவரால் நம்ம ஏஜ், இந்த ஹார்ட் டிசீஸ் வர ஏஜே கம்மியாயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம இந்தியன்ஸ் வந்து ஜெனட்டிக்லி மோர் ப்ரோன் டு ஹார்ட் டிசீஸ். நம்மளுக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு 80 இயர்ஸில் வந்த டிசீஸ் எங்களுக்கெல்லாம் 60ல் வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு இப்போ 70 65க்கு வரும்போது எங்களுக்கு 60 இல்லை 40 இல்லாமல் 30 25 30 35லேயே வருது. அதுக்கு காரணமே லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்தால் அப்போ ஒரு மேலே ஒரு லேமன் அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வராதுன்னு சொல்ல முடியுமா டாக்டர்? வராதுன்னு சொல்ல முடியாது, கம்மியாக வரும், கண்டிப்பாக கம்மியாகும். பொதுவாக ஆயில் அப்படின்றது பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னன்னா கொலஸ்ட்ரால் அதில் தான் அதிகமாக இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டில் வந்து நாங்கள் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணோம்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. டீ கடையில் போயிட்டு 2 பஜ்ஜி 2 போண்டாலாம் சாப்பிட்றாங்க டெய்லி. இப்போது இது எப்படி மேட்ச் பண்ணுறது டாக்டர்? இப்போது இது பண்ணினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே, ஓரளவுக்கு உங்களை சேஃபாக இருக்கும் அப்படின்னா என்ன ஏதாவது விஷயம் இருக்கா? ஒரு எக்ஸசைஸோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியோ? இல்லை, ஆயில் வந்து கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். எல்லாமே அதுக்கு மேலே நீங்கள் போட முடியாது. ஸோ வெளியில் நீங்கள் சாப்பிட்ற ஆயில் வந்து தட் வெஜிடபிள் ஆயில், இல்லைன்னா அது ரீயூஸ்ட் ஆயில் கூட நிறைய இருக்கும். ஸோ அதனால அதுக்கு அதோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை கம்மி பண்ணணும். பட் ரெகுலராக நீங்கள் வீட்டில் சாப்பிட்றது லெஸ் ஆயில், டெய்லி ஒரு 35-40 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணால், வீக்லி அட்லீஸ்ட் 4 டைம்ஸ் பண்ணால் கூட போதும். அதில் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஒரு 30 வயசில் வர வியாதி உங்களுக்கு 40-50 வயசில் வரலாம். அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணால் நீங்கள் அவாய்ட் கூட பண்ணலாம். பட் ஜெனட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் ஒன்லி டிலே. நீங்கள் வர வியாதியை டிலே பண்ணலாம்.
கண்டிப்பாக நீங்கள் 100% ஸ்டாப் பண்ண முடியுமா? அது டவுட்ஃபுல். மேஜரா இப்ப ஹார்ட் டிசீஸ்ன்னு பொதுவா சொல்றோம் டாக்டர். இப்ப மேஜரா கவுண்ட் வைஸ் என்ன பிரச்சனை ஹார்ட்ல அதிகமா வருது? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. வேர்ல்டு வைட் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட்டில் இருக்கிற blood சப்ளை வந்து பாதிக்கப்படுது. அதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதுதான் வேர்ல்டில் இருக்கிறதுலையே காமனஸ்ட், இந்தியாலையும் காமனஸ்ட். இந்த ஏஜ் நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த ஏஜ் 60ல் வராமல் நம்ம இந்தியன்ஸ்க்கு 30ல் வருது, 35ல் வருது. அது மெயின்லி இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்னுவாங்க. ஹார்ட்டுக்கு ரத்தம் குறைஞ்சி போகுது, லெஸ் அமௌண்ட் ஆஃப் blood சப்ளை. அதனால சிம்ப்டம்ஸ் என்ன டாக்டர்? இப்ப என்னன்னா, பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ்க்கே நம்ம கூப்பிடுறோம். இப்போ ஒரு வேள எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்ன்னு ஓரளவுக்கு தெரியுது. ஆனா அது மட்டும் தானா? இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? கால்ல வலி இல்லன்னா வேற ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக நீங்கள் கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஸ்வெட்டிங், செஸ்ட் பெயின், லெஃப்ட் ஹேண்ட் பெயின், இதெல்லாம் ஒரு 10% மேக்ஸிமம் 10% பாப்புலேஷனில் தான் இது வரும். 90% பாப்புலேஷனில் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது. இருந்தால் சம்டைம்ஸ் சாப்பாடு போஸ்ட் நீங்கள் எது சாப்பிட்டது அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜீரண வித்தியாசமாக இருக்கும். ஒரு கேஸ் மாதிரி இருக்கும்னுவாங்க. மோஸ்ட் காமன் வந்து அதுதான். நான் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கேஸ் வருது. நான் போட்டு எல்லாம் கம்மியாயிடுது, செட்டில் ஆயிடுது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அதுதான் மோஸ்ட் காமன் மிஸ்டேக். ஸோ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்க இசிஜி எடுத்து பார்த்தா தான் சொல்ல முடியும். இது ஹார்ட் ப்ராப்ளமா, நீங்கள் வெறும் ரீஃப்ளக்ஸா, வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமான்ட்டு அவங்க இசிஜி பார்த்து தான் சொல்ல முடியும். ஆன் சிம்டம்ஸ் அது சொல்ல முடியாது. உங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்ட உடனே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஒரு செஸ்ட் ஃபுல்னஸ் யா டைட்னஸ் இல்லைன்னா அந்த மாதிரி வலி வருதுன்னா இட்ஸ் பெட்டர் டு கோ அண்ட் கெட் செக்ட். காம்பினஸ்ட் அதான். நீங்களே சொல்றீங்க டாக்டர் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. இப்போ நார்மலா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இப்ப என்னன்னா ஒரு ஃபுல் பாடி செக்கப் அப்டின்னா, யாருக்கு எந்த ஏஜ் வரும்? அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட் இருக்கா? இத்தன வயசுக்கு மேல நீங்க கம்பல்சரி கண்டிப்பா நீங்க எடுத்தீங்க. மேபி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சலாம் அப்டின்னா, நீங்க அது என்ன ஏஜ் சொல்லுவீங்க? ஓவர் 40 எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணணும். அந்த ஆனுவல் ஹெல்த் செக்கப்பில் ஹார்ட் செக்கப் இருக்கணும். ஹார்ட் செக்கப்னா ஒரு இசிஜி, டிஎம்டி, எக்கோ மினிமம் இருக்கணும். ஆனால் பப்ளிக்கு ஒன்று தெரியணும், உங்கள் டிஎம்டி நார்மலாக இருந்து there is no கேரண்டி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா டிஎம்டி வந்து ஒரு நாட் அ வெரி ஸ்பெசிஃபிக் ஆர் சென்சிட்டிவ் டெஸ்ட். ரொம்ப பிரச்சனை இருந்தால் டிஎம்டி பாசிட்டிவ் இருக்கும். ம். உங்களுக்கு பிளாக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு அளவுக்கு ஆல்ரெடி ஒரு மிட்வேல இருக்கீங்கன்னா உங்களுக்கு டிஎம்டி பாசிட்டிவாக இருக்கும். பார்டர் லைன் பிளாக் ஸ்டார்டிங் எல்லாம் உங்களுக்கு சுத்தமாக டிஎம்டி எதுவுமே காமிக்காது, கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்பா அம்மா டயபெட்டிக்காக இருக்காங்க, ஃபேமிலியில் ஹார்ட் டிசீஸ் காமனாக இருக்குது, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, ப்ரீ டயபெட்டிக் அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள், இட் இஸ் பெட்டர் 40க்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு சிடி கால்சியம் ஸ்கோர் இல்லைன்னா சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் அது பண்ணால் உங்களுக்கு 100% தெரியும். ஓ! ஜெனரிக்கா வர்றது எப்டின்னா, இப்ப என்னுடைய அப்பா, அம்மா யாராவது இருந்தாலா? இல்ல அப்பாவுடைய கூட பிறந்தவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க கண்டிப்பா. யாராவது இருந்தாலும் ஆமா. நான் செக் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். டிகிரி ரிலேட்டிவ் இல்ல. ம். எனி ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் இஸ் லைக் அ பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அப்பா அம்மானா இன்னும் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. டாக்டர் இப்போ அதாவது மேல், ஃபீமேல் அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இப்ப என்னன்னா, அம்மாக்கு இருந்தது அவங்க பொண்ணுக்கு இருக்கும். அப்பாக்கு இருந்தது அவங்க இல்ல. பையனுக்கு தான் இருக்கும். அப்படின்ற மாரி அந்த இருக்கா? மாதிரி இல்ல. ம். மேல், ஃபீமேல் வித்தியாசம் இருக்கு. மேல்ஸ் வந்து அ ஜெனடிக்லி மோர் ப்ரீடிஸ்போஸ்டுன்னு இவ்வளோ வருஷமா நாங்க அதான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அந்த டிஃபரன்சியேஷன் கம்மி ஆயிட்டே இருக்கு. ஏன்னா ஸ்மோக்கிங் இப்போ விமென்ல ரேம்பண்டா இருக்கு. ம். மேல் ஸ்மோக்கிங் கம்மி ஆயிருக்கு. ஸோ அவங்க அந்த ஹேபிட்டை விட்டுட்டு வராங்க, இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலா ஃபிசியலாஜிக்கலா பார்த்தீங்கன்னா, விமென்க்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு அளவுக்கு புரொடெக்ஷன் இருக்கு. ஸோ அவங்க வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல் ஆகுறதே போஸ்ட் மெனோபாசல் தான். ப்ரீ மெனோபாசல் விமென்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு ஹார்மோனல் புரொடெக்ஷன் இருக்கு. அவங்க ஹார்மோன்ஸ் அவங்கள புரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த புரொடெக்ஷன் அவங்க வந்து கம்ப்ளீட்டா உட்றது வந்து ஸ்மோக்கிங்னால இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்னால அந்த மாதிரி மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணால் தான் அந்த ப்ரொடெக்ஷன் போயிடும். இல்லைன்னா ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஹார்ட் டிசீஸ்ல வால்வ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்றோம் டாக்டர். இப்ப வால்வ் ப்ராப்ளம்னா என்ன? அது ட்ரீட்மெண்ட் என்ன? அது பேசிக்கா என்ன? புரிஞ்சுக்கிறது. ஸோ ஹார்ட்டில் இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனதெல்லாம் அந்த ஆர்ட்ரிஸ் பற்றி, ரத்த குழா பற்றி, அதில் பிளாக் ஆகுறது, அங்கே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுறது. ஹார்ட்டில் 4 வேல்வ் இருக்குது. ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 2.
ரைட் சைடில் ரத்தம் உள்ளே வருது, பேட் பிளட் நம்ம ஹார்ட்டுக்கு வரும். அப்புறம் ரைட் சைடு ஹார்ட்லேருந்து லங்க்கு போயிட்டு ஆக்சிஜன் கலெக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து அப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக உங்கள் பிரெயின், லிவர், கிட்னி எல்லாம் இடத்துக்கு போகும். ஸோ இந்த 4 வேல்வும் கெட்டு போகலாம். இதில் லெஃப்ட் சைடு வேல்வ் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு வெளியில் போகிற ரூட் ஃபுல்லாக பிளாக் ஆகும். கெட்டு போகிறதுக்கு மோஸ்ட் காமன் டிசீஸ் வந்து ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். இப்போ அந்த ருமேட்டிக் ஹார்ட் ஒரே ஒரு டிசீஸ் கிளாரிட்டி கம்மியாயிட்டு டாக்டர். இருக்கு. கெட்டு போறதுன்னா பிளாக்கேஜ் தான் சொல்றீங்களா? இல்ல வேற ரெண்டுமே மாரி ஆகும். ஒன்று டேமேஜ் ஆகிட்டு லீக் ஆகும், இல்லைன்னா சுருங்கி போய் நேரோ ஸ்டெனோஸ்ட் இல்லைன்னா நேரோ ஆகும். சிம்ப்டம்ஸே தெரியாதா டாக்டர்? இந்த இல்லை, அதில் சிம்டம்ஸ் இருக்கும். உங்களுக்கு லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு படப்படப்பு ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு மூச்சு நிறைய வாங்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும், உங்கள் ஹார்ட் சைஸ் பெருசாகிடும். ஏன்னா blood வந்து ஒரே டைரெக்ஷனில் வெளியில் போகணும். இது வெளியில் பாதி வெளியில் போகும், திருப்பி பாதி உள்ளே வந்துடும். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு ஹார்ட் சைஸ் பெருசாகும். ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து மெயினாக பால்பிட்டேஷன்ஸ், படப்படப்பு, ஓகே. இன்னொன்று வந்து மூச்சு வாங்க. இதுதான் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். இது 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எக்கோ பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மூச்சு வாங்குறதுன்னு சொன்னீங்க டாக்டர். ஒருவேளை ஒபேசிட்டியா இருக்காங்க, ஒரு 100 கேஜி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்கல சார். அவங்க பட் என்ன எக்கோ நினைச்சுப்பாங்கன்னா நார்மலாக இருக்கும்ல. ஓகே. இப்ப அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நான் குண்டா இருக்கேன், அதனால எனக்கு படபடப்பா இருக்குன்னு கரெக்ட், நினைச்சுப்பாங்க. நீங்கள் சொன்னது 100% ரைட். எங்கள் மெயின் வேல்வ் ஹார்ட்லேருந்து ரத்தம் வெளியில் போகிற வேல்வ், அயோட்டிக் வேல்வ்னுவாங்க, அது சுருங்கி போனால் ஸ்டெனோஸ் ஆனால் 90% வந்து வீசிங், பிரெத்லெஸ்னஸ் அப்படி தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த பேஷண்ட்க்கு நீங்கள் டயர் 2, டயர் 3 இல்லைன்னா வில்லேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமான்ட்டு வருஷம் கணக்காக ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இது பிரச்சனை கண்டுபிடிக்காமயே வந்து இருக்கும். வந்து வேல் பிரச்சனை. ஸோ நீங்கள் ஒரு எக்கோ, சிம்பிளாக ஒரு எக்கோ டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வேல் பற்றி தெரிஞ்சிடும். ஆனால் அது பண்ண மாட்டாங்க. டாக்டர் இப்ப டைரக்ட்டா நீங்க சொல்றீங்க. அதாவது என்னன்னா, ஹெரிடிட்டியா வரலாம், அப்படி இல்லன்னா ஃபுட் ஹேபிட்ஸ்ல வரலாம், இல்ல எக்ஸர்சைஸ் இல்லன்னா வரலான்றீங்க. வேற ஏதாவது டிசீஸ் கவனிக்காம விட்டா, அது ஹார்ட்ல பிரச்சனை பண்றதுக்கான ஏதாவது விஷயம் இருக்கா? உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அது ஹார்ட் டிசீஸா மாறுமா? கவனிக்காமயே விட்டா? டயபெட்டிஸ் இன்டைரக்டாக உங்களுக்கு பிளாக் பண்ணும், ஆர்ட்ரிஸை பிளாக் பண்ணும். காமனஸ்ட் காஸ் உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரிக்கெல்லாம் 90% பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. ம். ஸோ பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் இது 2 கண்ட்ரோல் பண்ணால் உங்கள் 2 ரிஸ்க் ஃபேக்டர் கண்ட்ரோல் ஆகும். அதை தவிர இன்ஃபெக்ஷனால் வர்றது ஹார்ட் டிசீஸ் கம்மி, ரொம்ப அவ்வளோ வரலாம். இன்ஃபெக்ஷனால் உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ஹார்ட் வேல்வ் டேமேஜ் ஆகலாம், பட் அவ்வளோ காமன் கிடையாது அது. சர்ஜரியில எது டாக்டர் இப்போ அட்வான்டேஜ்? இப்போ என்னன்னா, இந்த ப்ராப்ளம்க்கு நெறைய பேருக்கு தெரியும். இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறதே யாருமே விரும்புறதில்ல. இப்போ என்னன்னா, லேப்ராஸ்கோபிக் அப்படின்ற மாரிலாம் விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அத தாண்டியும் என்ன அட்வான்டேஜ் இருக்கு ஹார்ட்ல? ஸோ சர்ஜரி வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக எல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, எலும்பு கட் பண்ணி பண்ணுறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்ஜரி. பட் அது வந்து முக்கியமாக வேல் பொறுத்த வரைக்கும் அந்த சர்ஜரியே ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆர் 30 இயர்ஸ் ஓல்ட் சர்ஜரி. 20-25 வருஷமாக வெஸ்டர்ன் வேர்ல்டில் வேல்வ் ஆப்ரேஷன்னா எலும்பு கட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. ம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர், ஏன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து எலும்பு கட் பண்ணாமல் சைட்லேருந்து நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம், வித் ஆர் வித்தவுட் தி யூஸ் ஆஃப் லேப்ரோஸ்கோப். ஸ்டார்டிங்கில் வித்தவுட் தி யூஸில் பண்ணாங்க. அப்போ அந்த கேப்பை இன்னும் கொஞ்சம் சின்னதாகிட்டு லேப்ரோஸ்கோப் யூஸ் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இருக்குது. இப்போ ரோபோட்டிக். நீங்கள் லேப்ரோஸ்கோப் யூஸ் பண்ணால் அந்த கேப் ஒரு 6 சென்டிமீட்டர்ஸாக இருக்கும். நீங்கள் ரோபோட்டிக்காக பண்ணால் ஒரு 2.5 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர்ஸ் கட்லேயே உங்களுக்கு அந்த அதே ஆப்ரேஷன், எல்லா ஆப்ரேஷன் அதே சேஃப்டியோடு நீங்கள் பண்ணலாம். ஸோ வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஆல்ரெடி சில வேல்வுக்கு கம்ப்ளீட்டாக ரோபோட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஐதர் எண்டோஸ்கோப்பிக்காக இருக்கும், லேப்ரோஸ்கோப்பிக்காக, இல்லைன்னா ரோபோட்டிக். ஓப்பன் சர்ஜரி வந்து பண்ணுறது ரொம்ப கம்மி. டாக்டர் இப்போ ஒரு பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொருள டேமேஜ் மட்டும் அந்த அந்த டேமேஜ் ஆன விஷயத்த மட்டும் நீக்கிறது. அதாவது இட் மீன்ஸ் ரிப்பேர். எஸ். இன்னொன்னு ரீப்ளேஸ்மெண்ட்ன்னு வருது. இப்போ நீங்க இந்த சர்ஜரியில அந்த மாரி விஷயங்கள் இருக்கா? ஆமாம். முக்கியமாக நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வேல்வ், மைட்ரல் வேல்வுன்னு இருக்குது. அது வந்து இப்போ டாலாக இருக்கவங்க, டால், அவங்களுக்கு வந்து நிறைய எலாஸ்டிக் டிஷ்யூ இருக்கும் உடம்புல. ஸோ அதனால அந்த எக்ஸஸ் மூமெண்ட்டில் வேல்வ் லீக் ஆகும். அது நல்ல வேல்வ் ஆக்சுவலாக. ஜஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா டிஷ்யூ இருக்குது. அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். அதை ரிப்பேர் பண்ணால் அதுக்கு லைஃப் வந்து லைஃப் லாங், அது திருப்பி கெட்டு போகாது. ஸோ அந்த மாதிரி வேல்வை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, ஐ திங்க் இட்ஸ் அ க்ரைம், இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் இஸ் அ சர்ஜிக்கல் ஸ்கில்,
இட் இஸ் நாட் த பேஷண்ட் ப்ராப்ளம், இட் இஸ் த டாக்டர் ப்ராப்ளம். நாங்கள் போய் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வி ஷுட் பி குட் அட் இட். அந்த வேல்வ் வந்து நீங்கள் யூஎஸ் இல்லைன்னா யூரோப் எங்கேயாவது போனீங்கன்னா இட் வில் பி 100% ரிப்பேர். இட் வில் பி வெரி 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 ரேர் டு ரீப்ளேஸ். சரி 100% சொல்ல முடியாது, 98-99% ரிப்பேராக இருக்கும். ரிப்பேரில் என்ன அட்வான்டேஜ்னா உங்கள் நேட்டிவ் வேல்வ் இல்லை. நீங்கள் 40 வருஷமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 40 இயர்ஸ் கழிச்சு தானே கெட்டு போச்சு. கம்பெனி ஸ்பேர் எடுத்துட்டு என்னதான் கம்பெனி ஸ்பேர் போட்டாலும் அது வேற தான். அதே தான். ஸோ நீங்கள் ரிப்பேர் பண்ணால் இன்னும் 40 வருஷம் வருது. நீங்கள் என்ன வேல்வ் ஆர்டிஃபிஷியல் வேல்வ் யூஸ் பண்ணாலும் சொல்கிறதுக்கு தான் 10 வருஷம் 20 வருஷம். யாருமே அந்த உட்காந்து ஃபுல் டீட்டெயில் டேட்டா அதுக்கு இல்லை. நீங்கள் ஒரு என்ன டேட்டா எடுத்தாலும் 80%, 75%, 80% அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. டாக்டர், இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு டவுட் வரும். நீங்கள் வந்து வால்வு ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. நமக்கு தெரியாத டாக்டர், ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஏதோ பெயின் ஆயிடுச்சிங்கன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக போவாங்க, அவங்க பார்ப்பாங்க, இது இப்படி ஆயிடுச்சுங்க, நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்க, நீங்கள் இது பண்ணிடலாம் அப்படின்றதான் டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா ரிப்பேர் பண்ணுறோம், நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கன்சல்டேஷனே கிடைக்காதுல்ல டாக்டர்? கரெக்ட். முக்காசி இடத்துல அவங்களுக்கு ரிப்பேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பிக் சென்டர்ஸ் கூட இந்தியாவில் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இது ஈஸி ஆப்ரேஷன், அதனால ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்காக தான் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு கூட போகணும். வேல்வ் பிரச்சனை வந்து இட் இஸ் நாட் அன் எமர்ஜென்சி. பைபாஸ் சர்ஜரி மாதிரி வேல்வ் ரிப்பேர் யா ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் நாட் அ எமர்ஜென்சி. நீங்கள் டைம் எடுத்துகிட்டு ஒரு நிலையை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான எக்கோ பண்ணி கரெக்டான சர்ஜரி நீங்கள், ஐ திங்க் அது நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து இல்லைன்னா எங்கேயோ பார்த்து யூ கேன் கோ டு த ரைட் பர்சன். இப்போ இந்த வால்வ் ரிப்பேரில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன டாக்டர்? இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வால்வ் ரிப்பேரை நீங்கள் ரொபோட்டிக்கில் பண்ணுறதுக்குமான அட்வான்டேஜஸ் என்ன? ரோபோட்டிக் ரெக்கவரி டைமு, இன்னும் மெடிசின்ஸு இல்லை ப்ரொசீஜர்ஸ், இதுலலாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒன்று ரோபோட்டிக் வந்து விஷன் சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் 16x மேக்னிஃபிகேஷனில் உங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே டீட்டெயில்டு அனாட்டமி தெரியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் எந்த எல்மோ கட் பண்ணுறது இல்லை, வெறும் ஒரு 2.5 சென்டிமீட்டர் இன்சிஷன் உங்கள் ரைட் சைடில், அந்த இன்சிஷன் மூலமாக நீங்கள் ஒரே ஒரு ஹோல் தான் டாக்டர். ஒரே ஒரு அதை வச்சு நீங்கள் அந்த கேப்பில் தான் நீங்கள் அந்த வேல்வ் புது வேல்வ் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லைன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டிச் எல்லாம் அந்த கேப்பில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ எந்த கட்டும் கிடையாது, எந்த போனும் ஃப்ராக்சர் ஆகாது. ஸோ ரிகவரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் நடந்துட்டு இருப்பாங்க, நெக்ஸ்ட் டே தேல் பி வாக்கிங். 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஆப்ரேஷன் கழிச்சு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிடுவாங்க. எந்த ப்ரிகாஷனும் வேண்டாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் வெயிட் தூக்கணுன்னா தூக்குங்க, வண்டி ஓட்டணுன்னா ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் எலும்பு ஃப்ராக்சர் பண்ணாலும், என்ன ஃப்ராக்சர் ஆனாலும் 3 மாதம் ஆகும் ஹீல் ஆகிறதுக்கு, எந்த வயசில் இருந்தாலும். அதே நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க எடுத்தால் இன்னும் டிலே ஆகும், டயபெட்டிக் எடுத்தால் இன்னும் டிலே ஆகும், இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் எல்லாமே இங்கேருந்து ஜீரோ. ரொபோட்டிக் யாருக்கெல்லாம் பண்ண முடியாது டாக்டர்? ரொபோட்டிக் சர்ஜரி இவங்களுக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? ஒன்லி எமர்ஜென்சிஸ், அது மட்டும்தான் ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன். மற்றது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணலாம். பொதுவாக ஹார்ட் சர்ஜரி அப்படின்னாலே பிளட்டு தான் டாக்டர். நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சுருங்க, இவ்வளோ யூனிட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது இதில் என்ன எவ்வளோ தேவைப்படும் டாக்டர்? அதெல்லாம் பிரச்சனையே வராதா? நான் வந்து ஏன் டேட்டா வச்சு நான் பேச முடியும். நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 400 கேஸ் பண்ணுவேன்னா, எல்லாமே ரோபோட்டிக் எண்டோஸ்கோபிக். ஆவரேஜ் யூசேஜ் ஆஃப் பிளட் என்ன லெஸ் தென் 0.5%. ஒரு யூனிட் கொடுக்கறதுக்குள்ள அதுவும் லெஸ் தென் 0.5%. ஸோ நாட் ஈவன் 1 யூனிட் ஆஃப் பிளட் யூ கேன் யூஸ். பொதுவாக குழந்தைங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வருது டாக்டர். பிறந்த குழந்தைகளுக்கு ஹார்ட்டில் டிசீஸு பிரச்சனைன்றலாம் வருது. இதெல்லாம் என்ன டாக்டர்? என்ன டிசீஸு ஏன் வருது அப்படின்னு? குழந்தைங்களுக்கு மெயினாக ஜெனட்டிக் இல்லை. ஸோ காமனஸ்ட் வந்து ஹோல் இன் த ஹார்ட். அது ஈஸி, அது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணால் அது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும், அது நார்மலாக குழந்தை வளரும். மற்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிஃபெக்ட் இருந்தால் அது அவங்களுக்கு ஃபீட்டல் ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ சில காம்ப்ளெக்ஸ் டிஃபெக்டை அங்கேயே ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே அபார்ட் பண்ணுறது பெட்டர், ஏன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அந்த மாதிரி குழந்தை அது தெரியுமா டாக்டர்? கிளியராக தெரியும். நல்லா நீங்கள் ஃபீட்டல் ஸ்கேன் பண்ணால் அது கிளியராக டயக்னோஸ் பண்ணலாம். ட்ரீட்டபிள் காம்ப்ளெக்ஸ் கன்ஜெனிட்டல்னு இருக்குது. அதை நீங்கள் சர்ஜரி கரெக்டாக பண்ணிங்கன்னா வித்தின் த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் ஆஃப் லைஃப் அவங்க கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுவாங்க. அது மட்டும் ஐ திங்க் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன். நான் ட்ரீட்டபிள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே நம்ம அபார்ஷன் அட்வைஸ் பண்ணுறது பெட்டர். ரொபோட்டிக் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டோம்? சில்ட்ரன் வந்து ரொம்ப சின்னது கிடையாது. நீங்கள்
ஒரு 10 கேஜிக்கு மேல இருந்தா கூட போதும். இந்த ஹோல் இன் த ஹார்ட் எல்லாம் நாங்க ரொபாட்டிக்கா தான் க்ளோஸ் பண்றோம். ஓப்பன் சர்ஜரியே 22 இயர்ஸ் ஆச்சு ஓப்பன் சர்ஜரி ஹோல் இன் த ஹார்ட்க்கு பண்ணி. அடிக்கடி நம்ம பத்திரிகையில பார்க்குறோம் டாக்டர் பேப்பர்ஸ்ல. ஏன்னா பாடி பில்டர்ஸ் பயிற்சி செய்து கொண்டிருக்கும்போது மாரடைப்பால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான்ற அடுத்த நாள் வேற மாரியான செய்திகள்லாம் வருது டாக்டர். இது ஏன் வருது டாக்டர்? 2 காரணம். ஒண்ணு வந்து அவங்க வந்து நெறைய இந்த சப்ளிமெண்ட்ஸ், ஹார்மோன்ஸ் முக்கியமா குரோத் ஹார்மோன், சில மத்த டெஸ்டோஸ்டிரான் அந்த மாதிரி ஹார்மோனல் சப்ளிமெண்ட்ஸ அப்யூஸ் பண்றாங்க. ஸ்டீராய்ட்ஸ். ஸோ அதனால அங்க வர நெறைய காம்ப்ளிகேஷன் கூட வரலாம். செகண்ட் வந்து நெறைய பேர் வந்து டயட் வந்து வித்தியாசமான டயட் எல்லாம் ட்ரை பண்றாங்க. அந்த பாடி பில்டிங்க்காக. ஸோ புரோட்டீன் அதுவும் ஒரு பவுடர் அந்த பிரச்சனை. மாரி. 3வது வந்து அ நெறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணதே இல்ல. சடனா எந்திச்சு ஒரு நாள் நான் பாடி பில்ட் பண்ணணும், நான் ஃபிட் ஆவணும் அந்த ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். சப்போஸ் நீங்க சடன் ஸ்ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா, உள்ள இருக்க அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் ரப்ச்சர் ஆயிட்டு உங்களுக்கு உங்க பிளட் வெசல ஃபுல்லா பிளாக் பண்ணிக்கலாம். அ அதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் மேஜர் ஹார்ட் அட்டாக். பொதுவா உடம்பு நல்லா இருக்கணும் அப்டின்னா, எக்சர்சைஸ் பண்ணணும்னு சொல்றீங்க டாக்டர். இப்ப கரெக்ட். என்னன்னா ஹார்ட்டுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது உங்களுடைய ரெக்கமெண்ட்ஸ் இருக்கா டாக்டர்? அட்லீஸ்ட் நீங்க எதுவும் செய்ய முடியல, ரொம்ப பிஸியா இருக்க, உள்ளபடியே நீங்க பிரைம் மினிஸ்டர் லெவல்ல ரொம்ப ஒரு செகண்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். பட் இதையாவது செய்யுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லணும்னா என்ன நீங்க சொல்லுவீங்க? ஒரு 15 மினிட்ஸ் டே பண்ணா கூட போதும். ஸோ உங்களுக்கு 2 விதமான எக்சர்சைஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கார்டியோ எக்சர்சைஸ்ன்னுவாங்க தெரியுமா? அது வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி எக்சர்சைஸ். அந்த மாதிரி நீங்க பண்ணா உங்களுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும்ல. ஒரு 15 மினிட்ஸ்ல எவ்வளோ வாக் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30, 40 மினிட்ஸ் வாக் பண்ணணும். உங்ககிட்ட 15 மினிட்ஸ் டைம் தான் இருக்குன்னா, நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணலாம். ஸ்ட்ரென்த்னா நீங்க யோகா கூட பண்ணலாம். இல்லன்னா 15 மினிட்ஸ் நீங்க ஜிம்ல ஏதாவது பண்ணலாம். அங்க தான் உங்க ட்ரெய்னர் ஷுட் பி சென்சிபிள். உங்களால எவ்வளோ முடியும்? கிராஜுவலா உங்கள இன்கிரீஸ் பண்ணிட்டு வரணும். இது பண்ணா போதும். சரி, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வால்வ் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்ன்ற மாரி முடிவு பண்ணா கூட, இல்ல பேஷண்ட்ட விரும்புறாரு அப்டின்னா, அது எங்க கிடைக்கும்? எங்கெங்க இருக்கு? அதுல என்ன அப்டின்ற மாரி டவுட்ஸ்லாம் நெறைய இருக்கு டாக்டர். தமிழ்நாட்ல அவைலபிலிட்டி அப்டின்ற மாரியான கேள்விகள்லாம் வருது. ஸோ தமிழ்நாடுல இருக்கிற நெறைய எல்லா சென்டர்லயும் வால்வ் ரிப்பேர் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆப்பரேஷன் ரொம்ப கம்மி அ அ க கம்மி சர்ஜன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சென்டர் வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதுக்குன்ட்டு உங்களுக்கு வேணும்னு போனோம்னா, ஒரே ஒரு சென்டர் தான் அந்த மாதிரி இருக்கு. அது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீம்ஸ் ரோட். அங்க ஒரு வால்வ் கிளினிக் இருக்கு. அங்க எக்கோ பண்றவங்க ஆல்சோ வெரி ஹைலி குவாலிஃபைட். குவாலிட்டி ஆஃப் எக்கோ உங்களுக்கு பெட்டரா இருக்கும். 3டி எக்கோ எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ உங்க கரெக்ட் டயக்னோசிஸ் கிடைக்கும். அப்புறம் ரிப்பேர் பண்றதுக்கு எங்ககிட்ட தான் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ம். நாங்க வந்து ரிப்பேர் மட்டும் தான் பண்ணல. ரிப்பேர் நம்ம பண்றதே ரோபாட்டிக்கோ, எண்டோஸ்கோபிக்கா தான். ஸோ ஓப்பன் ரிப்பேர் ரொம்ப கம்மி. ஹார்ட்லி லெஸ் தென் ஒரு 1/2% கூட கிடையாது. ஸோ 99.5% நம்ம பண்ற ரிப்பேர் வந்து எல்லாமே மினிமல் ஆக்சஸ். அது எண்டோஸ்கோபிக் இல்லைன்னா ரோபாட்டிக் ரிப்பேர்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு அட்வான்டேஜ் 1 வேல்வ் ரிப்பேர் ஆகுது. 2வது வந்து உங்களுக்கு மினிமல் ஆக்சஸ் ரோபாட்டிக்லயும் கிடைக்குது. 3வது வந்து ரிப்பேர் இஸ் ஆல்வேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோட மச் சுப்பீரியர் ஆப்பரேஷன். டாக்டர், இப்போ இந்த வால்வ் ரிப்பேர் அப்டின்ற ட்ரீட்மெண்ட்ல எக்யூப்மென்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர தாண்டி டாக்டர் தான் இங்க கரெக்ட். இட் ரொம்ப இஸ் த ஸ்கில் ஆஃப் த டாக்டர்ஸ். ஒரு பேசிக்கானது. ஒருத்தர் ஒரு ஆப்பரேஷன் நல்லா பண்ணிட்டு, ரிப்பீட்டடா அதே ஆப்பரேஷன் பண்ணா, ஹி பிகம்ஸ் வெரி குட் அட் இட் இல்ல. ம், எந்த ம். நீங்க ஒரே வேலைய திரும்ப ஸ்போர்ட் திரும்ப மாதிரி செய்றோம். ஆமா அதான். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆப்பரேஷன் வேணும்னா, உங்களுக்கு அந்த ஸ்பெஷலைஸ்ட் சென்டர் போனா தான் உங்களுக்கு ரிசல்ட் கேரண்டீடா இருக்கும். ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி எதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஆப்ட்டா இருக்கும்? தேவை. ஸோ ரோபாட்டிக் சர்ஜரி நம்ம வந்து உங்க ரெகுலரா பைபாஸ் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணலாம். வால்வ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்பரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். அதில சொன்ன மாரி 2 மெயின் வால்வ் ஆப்பரேட் பண்ணுவோம் நம்ம. ஏயோட்டிக் வால்வ், மைட்ரல் வால்வ். மைட்ரல் வால்வ்க்கு இட் இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட். கண்டிப்பா யூஸ் பண்ணோம். ஏயோட்டிக் வால்வ்க்கு நம்ம யூஸ் பண்ண இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அது இல்லாம அ அ பீடியாட்ரிக்ல உங்க ஹோல் இன் த ஹார்ட் க்ளோஸ் பண்றதுக்கும் கம்ப்ளீட் டோட்டல் ரோபாட்டிக் ஆர் டோட்டல் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி நாங்க யூஸ் பண்ணோம். பட் காமன் யூஸ் இப்போ நாங்க பண்ற ஆல்மோஸ்ட் டெய்லி நாங்க யூஸ் பண்றது பைபாஸ் சர்ஜரிக்காக. ஸோ அதுதான் மோஸ்ட் காமன் ஆப்ரேஷன். அதுக்கு நெக்ஸ்ட் காமன் ஆப்ரேஷன் வந்து மைட்ரல் வால்வ் ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் 2மே ரோபாட்டிக்கா பண்ணலாம்.
இந்த ரொபோட்டிக் சர்ஜரிக்கு பின்னாடி என்ன என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. கம்பேர்ட் டூ ரெகுலர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நீங்க எலும்பு கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ற, அதுல உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த ஃப்ராக்சர் ஹீல் ஆகுற வரைக்கும் அது 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நீங்க ரொம்ப வெயிட் தூக்க முடியாது. 1 மந்த்க்கு நீங்க காரும் ஓட்ட முடியாது. அ நீங்க வந்து சப்போஸ் நீங்க அ கவுந்து படுத்து தூங்குற ஆ அதான் உங்க ஹேபிட்டா பண்ண இருந்தா நீங்க முடியாது. பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க ரோபோட்டிக் சர்ஜரினா எந்த எலும்பும் கட் பண்றது இல்லல்ல. ஒரு சின்ன இன்சிஷன். ஸோ அதனால நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். வெயிட்டும் தூக்கலாம். 10, 15 கிலோஸ் வெயிட் வரைக்கும் நீங்க தூக்கலாம். எந்த ஒரு பிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவுமே கிடையாது. இப்போ அக்யூரசின்னு ஒண்ணு வரும். என்னன்னா, நீங்க ஓப்பன் பண்ணி ஹார்ட்ட பார்த்து, அந்த வெஸ்ஸல பார்த்து நீங்க பண்ணுவீங்கன்னு கரெக்ட். நெனைக்கிறேன். பட் இதுல ரொபோட்டிக் அப்டின்னா, நீங்க கேமரால பார்த்து பண்ணுவீங்க. இல்ல. அப்டின்னு அதுதான். நான் நெனைக்கிறேன். மேபி ம். அந்த டிஃபரன்ஸ் இருக்கா டாக்டர்? ஸோ 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ பைபாஸ் சர்ஜரியில நம்ம ரோபோட் யூஸ் பண்ணிட்டு, மொத்த அந்த எந்த ஆர்டரி யூஸ் பண்ண போறோம் பைபாஸ் சர்ஜரிக்கு கான்டியூட் சொல்லுவாங்க. அத ரெடி பண்ணுவோம் ஃபுல்லா. அது எல்லாமே ரோபோட்டிக் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன 5 சென்டிமீட்டர் கட் இருக்கும். 2 ரிப்புக்கு நடுவுல. அப்புறம் நீங்க எல்லா ஆர்டரியும் பார்த்து டைரக்ட் விஷன்ல தைக்கிறீங்க. ம். சரியா? இப்போதைக்கு அதுதான் அவைலபிள் ஃபார் பைபாஸ் சர்ஜரி. வால்வ் சர்ஜரிக்கு நீங்க ஃபுல்லா கேமரா டிபெண்டன்ட்டா பண்ண போறீங்க. அந்த விஷன் உங்களுக்கு கண்ணுல கண்டிப்பா தெரியாது. கிடையாது. அது நீங்க ஒரு 16x மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் போட்டு, அதுவும் ஹை டெஃபினிஷன் லென்ஸ் போட்டு பார்க்குற மாதிரி. ம். ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். இட் இஸ் மச் பெட்டர் தென் ஈவன் 4K கிளாரிட்டி. ஓ! ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஹார்ட்குள்ள போயிட்டு என்ன ரிப்பேர் பண்ணாலும் யூ கேன் டூ இட். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு ரோபோட்ல உங்க கை இவ்வளோ தான் டர்ன் ஆகும். ஒரு ம். லிமிட் இருக்கு உங்க கை டர்னிங்ல. ரோபோட் வந்து ஃபுல் 360. 360 டிகிரி டர்ன் ஆகும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்டுன்னு டிஃபரன்சியேஷனே கிடையாது. ம். எந்த டாமினன்ட் ஹேண்டும் கிடையாது. நீங்க 2 ஹேண்டும் ரைட் ஹேண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்னால உள்ள இருக்கிற உங்க எந்த ஆங்கிள்லயும் நீங்க ஒரு ஸ்டிச் எடுக்கணும்னா ஃப்ரீயா எடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் இப்போ ரொபோட்டிக்னா என்ன? இப்போ என்னன்னா, ரொபோட்டிக்னா பார்த்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா அது போய் இல்ல. பண்ணும் அப்டின்ற மாரி. இப்ப அது என்ன அது? ரொபோட்டிக்னா நீங்க ரோபோட் பண்ணுவீங்களா? இல்ல ஆமா. ரொபோட்டிக் மெஷின் பண்ணுமா? இல்ல. நீங்க கமாண்ட் குடுப்பீங்களா? என்ன டாக்டர்? ஸோ ரோபோட் ஒரு மெஷின். அதுக்கு எண்டோஸ்கோப் மாதிரி 2 போர்ட் உள்ள போகும். ஆனா அந்த 2 கையும் கண்ட்ரோல் பண்றது சர்ஜிக்கல் ஹேண்ட். ஓகே. ஸோ என் லெஃப்ட் ஹேண்ட், என் ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுதோ அதுதான் அங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் பண்ணிட்டு இருக்கும். ம். ஸோ நான் பண்ண மூவ்மெண்ட் தான் அங்கே கண்டினியூ ஆகும். அது தானாலே ஏஐ ட்ரிவன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிவன் ம். இவங்க இன்ஸ்டாகிராம், கூகுள் அதெல்லாம் எல்லாம் ஸ்டோரிஸ் கதை. ம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. ரோபோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பை த டாக்டர் ஆர் த சர்ஜன். ஸோ அதனால தெர் இஸ் நோ ரூம் ஃபார் எரர். இன்ஃபேக்ட் ப்ரிசிஷன் இஸ் ஈவன் பெட்டர். எரர் சான்சஸ் இன்னும் கம்மி. அப்போ இப்டி எடுத்துக்கலாமா டாக்டர்? இப்ப என்னன்னா, ஒரு டிசீஸ் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத சால்வ் பண்ணீங்கன்னா, ரொபோட்டிக் மூலியமா போனீங்க அப்டின்னா, 100% சால்வ்டு அப்டின்ற மாரி எடுத்துக்கலாம். எஸ், நீங்க கார்டியாக் சர்ஜரி நாங்க பேசுறோம். நீங்க மத்த ஆப்ரேஷன் எடுத்துக்கங்க. புரோஸ்டேட் சர்ஜரிக்கு இப்போ அதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். முன்னாடி நீங்க புரோஸ்டேட் கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா, 1 வாரம் 10 நாள் பேஷண்ட் படுத்துட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. ம். இப்போ அடுத்த நாள் இல்லைன்னா சேம் டே டிஸ்சார்ஜ் ஆவாங்க. அது பிகாஸ் ஆஃப் ரோபோட்டிக் அபிலிட்டி. ஸோ ரோபோட் வந்து உங்களுக்கு உங்க ஹேண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும். உங்க ஹேண்டுக்கு எக்ஸ்ட்ரா அன்லிமிட்டெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனா அந்த ஹேண்ட் வந்து உங்க ஹேண்ட் தான் உள்ள போறது. ம். ப்ரீ சர்ஜரிக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் டாக்டர்? யாராருக்கு? என்ன இருக்கும்? என்னென்ன தேவ? ஸ்டாண்டர்ட் ஒரு புரோட்டோகால் இருக்கு. நீங்க ஒரு நாள் முன்னாடி வந்தா உங்க எல்லா சிஸ்டம் செக் பண்ணும். பிளட் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட், டாப்லர் எல்லாம் செக் பண்ணிட்டு, அத பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஐ மீன் யூ ஆர் அ கேண்டிடேட், யூ ஆர் நாட் அ கேண்டிடேட். ஸோ டு ஆன்சர் தட் கொஸ்டின்னா, ஆல்மோஸ்ட் ஆல் பேஷண்ட்ஸ் கேன் பி டன். எல்லாமே ரோபோட்டிக் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஆல். எமர்ஜென்சியா இருந்தா பண்ணக்கூடாது. ரொம்ப சிக் ஹார்ட்டா இருந்தா, ரொம்ப லாங் டியூரேஷன் ஆகும் பண்றதுல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா பண்ணக்கூடாது. பட் அதர்வைஸ் பேசிக் பைபாஸ் சர்ஜரி, பேசிக் வால்வ் சர்ஜரி, பேசிக் ஹோல் இன் த ஹார்ட் க்ளோஸ் பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரோபோட் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் சேஃப்லி யூஸ் பண்ணலாம். ரொபோட்டிக் சர்ஜரி முடிஞ்ச பிறகு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மல் ஹார்ட் சர்ஜரிக்கு நம்ம கிடையாது. நெறைய குடுத்துருக்கோம். பட் இதுக்கு எதுவுமே இல்ல. இல்லை, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா நீங்கள் எந்த எலும்பும் கட் பண்ணுறது இல்லைல்ல. ம். ஸோ மூவ்மெண்ட் இஸ் இல்ல ஃபாஸ்டர். உள்ளுக்குள்ள காயம், அந்த ஸ்டிச்சஸ் அந்த மாரி இருக்கும். நீங்க இல்லை, இது சாப்பிடக்கூடாது, காரம் அதிகமா அப்டின்ற மாரி ஏதாவது இருக்கா டாக்டர்? அது நம்ம ட்ரெடிஷன் தான் இது. பட் ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி.
தேங்க் யூ ஸோ மச் டாக்டர். உண்மையிலேயே ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயத்தோட இருக்கும். ஆனா நீங்க சொல்றது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரியான விஷயங்கள் இருக்கு. 2வது ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அப்படின்றதும் இருக்கு. நம்மளுடைய சுய உறுப்பை அந்த இருக்கக்கூடிய உறுப்பைய எப்படி சரி செஞ்சு பயன்படுத்தலாம். அதுக்கான டெக்னாலஜி இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள சொன்னீங்க. நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. நேயர்களே மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலரோடு. நன்றி நேயர்களே.